அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ஊழல் குற்றச்சாட்டுகள் 6 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ணே, டாஸ்மாக்ல பூந்து உங்க அமலாக்கத்துறை ரைடு பண்ணுச்சு. கோர்ட்ல போய் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, தப்பு பண்ணிட்டங்க ஐயான்னு திரும்ப ஓடிருச்சுங்க ஐயா. அதை நீங்க கவனிக்கலையா? அப்ப அந்த ரைடு மிரட்டுறதுக்கான ஒரு முயற்சி. ஏன் உங்ககிட்ட இன்னைக்கு அத்தனை துறை இருக்கு, ஈடி இருக்கு, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க பூந்து ரைடு பண்ணி எவ்வளவு பணத்தை பிடிச்சோம் அவ்வளவு பணத்தை பிடிச்சோம்னு அண்ணா திமுக ஆட்சியில பிடிச்சு காட்டுனீங்க பாத்தீங்களா? அது மாதிரி எங்கேயாவது பிடிச்சு வச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும்? அப்ப ஊழல் இருந்துச்சுன்னா உங்க பேர்ல கவர்னர் கிட்ட கொடுத்த பேப்பரை கவர்னர் இன்னமும் நிறுத்தி வச்சிருக்காரு. அண்ணா திமுக ஆட்சியில இருந்த மந்திரிங்க மேல இருந்த பேப்பரை எல்லாம், அதெல்லாம் உங்களுக்கு ஊழலா தெரியலையா? அதெல்லாம் ஆதாரபூர்வமான ஊழல்கள். இப்ப நீங்க போய் 19 எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஐயா ஒரு 40,000 கோடி கல்வித்துறையில போட்டுங்க, ஐயா ஒரு 20,000 கோடி இந்த துறையில போட்டுங்க, ஐயா இந்த ஒரு 30,000 துறை. ஏங்க, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கொடுக்கிறவங்க ஆதாரத்தை அடுக்கணும் கூட, அடிப்படை கூட அந்த பழனிசாமி ஐயா அவர்களுக்கு தெரியவில்லையே. கவர்னர்கிட்ட கொடுக்கும்போது அப்படி 19 ஒரு பேப்பரை கொடுத்துட்டு வருவீங்களா? அது மட்டும் இல்ல, எவ்வளவு புதிய கல்வி நிலையங்கள் கட்டிருக்கீங்க? 10,900 கிளாஸ் ரூம் கட்டியிருக்கோம் சார். 1 2 இல்ல, இந்த 4.5 ஆண்டுகளில் 10,900 கிளாஸ் ரூம் கட்டியிருக்கோம். போன 10 ஆண்டுகள்ல நீங்க கட்டினது 9,000 தான். இந்த 4.5 ஆண்டுகள்லயே இத்தனை கிளாஸ் ரூம் கட்டியிருக்கோம். அப்ப கல்விக்கான முக்கியத்துவம் என்ன கொடுக்கிறோம்ங்கிறத பாத்துக்கிட்டீங்க இல்லையா? இன்னொன்னு சொன்னாரு, அதாவது ஒரு சீட்டாவது சேர்த்து வாங்கிடுவாங்களான்னு விசிக அண்ணனை பார்த்து கேட்டாரு. அண்ணே, சீட்டு வாங்கிறது முக்கியம் இல்ல, சட்டமன்றத்துக்கு எத்தனை பேர் போறோம்ங்கிறது முக்கியம்னே. நீங்க சீட்டெல்லாம் வாங்குவீங்கன்னு சட்டமன்றத்துக்கு வரமாட்டீங்கன்னு எழுதி வச்சுக்குங்க. பத்திரத்தில் எழுதி கொடுத்துட்டு போறேன், உங்களை விட விசிக்கு அதிகமான நபர்கள் சட்டமன்றத்துக்கு வருவார்கள். என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படியே பேசினாரு. என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணினாரு. அவருக்கு கூட பாருங்கண்ணே, பழனிசாமி ஐயா கூட்டணியில் இருக்கோம்னு சொல்ல விருப்பம் இல்லை. பாத்தீங்களா பாலனுக்கு? அங்கேயும் மோடி அவர்கள் பின்னால் அந்த வழக்கு இருக்கிற காரணத்தில் ஐயா வழக்கில் நடவடிக்கை எடுத்துறாதீங்க ஐயா, உங்க பின்னாடி தான் நாங்க இருக்கோம். கன்ஃபர்மேஷன் சார், வி ஆர் வித் யூ. ஏன்னா இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்காரு. அப்ப அதான் சொல்லியிருப்பார் அங்க போய். ஏன்னா அதான் கொஞ்சமாவது மோடிக்கு புரிஞ்சிருக்கும். தமிழ்ல சொன்னா புரியாது இல்ல.